பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். தமிழக வெற்றிக் கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் டாக்டர் ஏ.ஜி. அருண்ராஜ் IRS கண்டன அறிக்கை. தமிழர் நாகரிகம் என்பது எரிமலை போன்றது, வீணாக கை வைக்க வேண்டாம். ஒன்றிய பா.ஜ.க. அரசுக்கு கண்டனம். 2014ஆம் ஆண்டில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இந்திய தொல்லியல் துறை அகழாய்வு மேற்கொள்ளத் தொடங்கியது. 2014இல் கீழடியில் அகழாய்வு செய்த திரு. அமர்நாத் ராமகிருஷ்ணா தலைமையிலான குழுவினர் அகழாய்வில் கிடைக்கப் பெற்ற பொருட்களை கொண்டு அங்கு நகர நாகரிகம் இருந்ததற்கான முடிவுக்கு வந்தனர். இந்த அகழாய்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் அமர்நாத் திடீர் என அசாம் மாநிலத்திற்கு மாற்றப்பட்டார். அதன் பிறகு 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை மேற்கொள்ள திரு. ஸ்ரீராமன் என்பவரை இந்திய தொல்லியல் துறை நியமனம் செய்தது. 3ஆம் கட்ட அகழாய்வு நிறைவுறும் தருவாயில் கீழடியில் மேற்கொண்டு அகழாய்வு செய்வதற்கு ஒன்றுமில்லை எனவும், கிடைத்த பொருட்களே மீண்டும் கிடைப்பதாக கூறி ஆய்வினை திரு. ஸ்ரீராமன் நிறைவு செய்தார். அதன் பிறகு கீழடியில் 4ஆம் கட்ட அகழாய்வு பணி தமிழக அரசின் சார்பில் தொடங்கப்பட்டது. தற்போது 10ஆம் கட்ட அகழாய்வு பணி தமிழக தொல்லியல் துறை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கீழடி அகழாய்வின் முதல் 2 கட்ட அகழாய்வு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் தொல்லியல் ஆய்வுலகில் இந்த ஆய்வறிக்கை குறித்து அதிக எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அசாமை தொடர்ந்து கோவா, பிறகு மறுபடியும் சென்னை வட்டாரத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட அமர்நாத், கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கீழடி முதல் 2 கட்ட அகழாய்வு அறிக்கையை இந்திய தொல்லியல் துறையிடம் ASI சமர்ப்பித்தார். இதில் கீழடியில் நிலவிய கலாச்சாரம், அங்கு விவசாயம் செய்யப்பட்ட பயிர்கள், விலங்குகள், நகர நாகரிகத்தை நோக்கி நகர்ந்த தன்மை உள்ளிட்டவை குறித்தும் 5765 தொல்லியல் பொருட்கள் பற்றியும் 982 பக்கம் கொண்ட அறிக்கையில் அவர் தெளிவாக விளக்கியுள்ளார். அது மட்டுமன்றி கீழடி நாகரிகம் சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதையும் தெளிவுபடுத்தி உள்ளார். அதன் பின்னர் 2 ஆண்டுகள் ஆகியும் கீழடி அறிக்கையை வெளியிடாமல் ஒன்றிய அரசு காலம் தாழ்த்தியது. ஆசி இயக்குனர் திரு. நாயக் 2 நிபுணர்கள் அளித்த பரிந்துரைகளை மேற்கோள் காட்டி தேவையான திருத்தங்களைச் சேர்த்து கீழடி அறிக்கையை மறுபரிசீலனை செய்யுமாறு திரு. அமர்நாத் ராமகிருஷ்ணாவிடம் கேட்டுக்கொண்டார். அறிக்கையில் வழங்கப்பட்ட இறுதி முடிவுகள் விரிவான தொல்லியல் கண்டுபிடிப்புகளை அடிப்படையாக கொண்டவை என்றும், விரிவான அறிவியல் சோதனை முடிவு ஆவணங்களால் ஆதரிக்கப்படுகின்றன என்றும் திரு. அமர்நாத் ராமகிருஷ்ணா தனது பதிலில் விளக்கினார். இந்தச் சூழலில் கீழடி அகழாய்வு மேற்கொண்ட அமர்நாத் ராமகிருஷ்ணாவை நொய்டாவுக்கு பணியிட மாற்றம் செய்து மத்திய தொல்லியல் துறை ஜூன் 17 உத்தரவிட்டுள்ளது. இதற்கு முன்பும் இதேபோல இந்த ஆய்வில் இருந்து அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மக்கள் காதுகளில் பூச்சுற்றுவதற்காக பா.ஜ.க. சொல்லும் புராண கதைகள் அல்ல கீழடி ஆய்வு முடிவுகள். அது அறிவியல்பூர்வமான ஆதாரங்களைக் கொண்டு தொகுக்கப்பட்ட ஆய்வு அறிக்கை. இத்தகைய கீழடி அகழாய்வு குறித்த அறிக்கை வெளிவந்தால் பா.ஜ.க. காலகாலமாக சொல்லும் கட்டுக்கதைகள் உடைபடும். சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முந்தையது வைகை நாகரிகம் என்பதும் வெளிவரும். இதனால் திட்டமிட்டு இந்த ஆய்வு அறிக்கையை இருட்டடிப்பு செய்ய ஒன்றிய பா.ஜ.க. அரசு முயல்கிறது. இது இணையற்ற பேரரும் பெருமை வாய்ந்த எங்கள் தமிழ் மண்ணை, நாகரிகத்தை, கலாசாரத்தை இந்தி சமஸ்கிருத புழுதி கொண்டு மூடி மறைத்துவிட ஒன்றிய பா.ஜ.க. அரசு முயல்கிறது. யுகம் யுகமாக காலகாலமாக நீடித்து நிலைத்து நிற்கும் தமிழ் மண் சாதாரணமானது அன்று. ஒரு பெரும் கலாச்சார எரிமலை. அதைத் தொட நினைத்தால் விளைவு என்னவாகும் என்பதை சிறுகுழந்தையும் அறியும். ஆனால் ஒன்றிய பா.ஜ.க. மட்டும் உணராமல் எங்கள் உணர்வுடன் விளையாடுகிறது. பின்விளைவுகளை அனுபவித்துத்தான் புரிந்து கொள்வோம் என்று அவர்கள் எண்ணினால் அந்த அறியாமையைக் கண்டு நகைப்பதைத் தவிர வேறு வழியில்லை. ஒன்றிய அரசில் இருக்கும் இவர்கள்தான் இப்படி என்றால் இங்கு இருக்கும் தற்போதைய ஆட்சியாளர்களான கபட நாடக தி.மு.க. போடும் நாடகம் இன்னும் மோசமாக இருக்கிறது. தங்கள் ஆட்சிக்கு எதிராகவோ ஆட்சியாளரின் குடும்பத்திற்கு எதிராகவோ ஊழல் புகார்களும் கெட்ட பெயர்களும் எழுகிற போதெல்லாம் தமிழர் என்ற முகமூடியை அணிந்து கம்பு சுற்றும் தி.மு.க. வின் கபட நாடக அரசியலை தமிழக மக்களும் கவனித்துக் கொண்டுதான் உள்ளனர்.
கீழடியின் பெருமையை மறைக்க உள்ளடி வேலை செய்யும் ஒன்றிய பா. ஜ. க. உடன் வெளியே மட்டும் எதிர்ப்பு வேடம் போட்டுக்கொண்டு குடும்ப நிதியை காப்பதற்காக ஒரே போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு மறைமுகமாக ஒத்து ஊதும் தி. மு. க. விற்கும் சேர்த்து சொல்லிக் கொள்கிறோம். தமிழர் நாகரிக வானத்தை எந்த புழுதி போர்வையையும் போர்த்தி அழுக்காக்கிவிட இயலாது. அத்தகைய முயற்சி செய்வோருடன் எவ்விதத்திலும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ துணை போகும் சக்திகளும் மக்கள் மத்தியில் அம்பலமாவது நிச்சயம் என்பதை எங்கள் வெற்றி தலைவரின் வழிகாட்டுதலின் பேரில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம்.